ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அமேசிங்கான பிளேஸ் வந்து போஸ்டோஜ்னா கேவ். இது ஸ்லோவேனியாவில் இருக்கிற ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் கேவ். இது ஒரு நார்மல் கேவ் கிடையாது. இது 24 கிலோமீட்டர்ஸ் லென்த் இருக்கிற ஹியூஜ் அண்டர் கிரவுண்ட் கேவ் சிஸ்டம். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி பிவ்கார் ரிவர் வந்து கார்வ் பண்ணிக்கிட்டு க்ரியேட் பண்ண ஒரு கேவ் இது. இப்போ நம்ம வந்து இந்த கேவோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். இந்த கேவோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது கேவுக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த கேவில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸோட பேர், எவ்வளோ வருஷமாக இந்த கேவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட ஷெட்யூல் டைமுக்காக வெயிட் பண்ணி கேவுக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அண்ட் கேவுக்குள்ளே போகும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு கைடு வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த கேவோட ஹிஸ்ட்ரி, இந்த கேவில் என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்குது, என்ன ஈக்கோசிஸ்டம் இருந்துச்சு, எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிற விஷயம் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கேவுக்குள்ளே போகலாம். இப்படி என்ட்ரன்ஸ் பக்கம் நீங்கள் நடந்து வரும்போதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலாக இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து 10 டிகிரி செல்சியஸ் தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ரொம்ப சில்லாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த கேவுக்கு ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதாவது 800+ இயர்ஸ் முன்னாடியே இங்கே வந்து இந்த கேவை விசிட் பண்ணவங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ இமேஜின் பண்ணுங்களேன், அப்போ லைட்டெல்லாம் பெருசாக இருக்காது, டார்ச் லைட் வச்சு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல. சரி, இப்போ வாங்க நம்ம வந்து இந்த கேவோட இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ணுவோம். அதாவது நம்ம அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம போர்ட் பண்ணியாச்சு போஸ்டோஜ்னா கேவ் ட்ரெயினுக்கு. இது ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் இந்த ட்ரெயின் சிஸ்டம் 1872 ஸ்டார்ட் பண்ணது. ரொம்ப ஓல்டு டூரிஸ்ட் ரயில்வேன்னு கூட சொல்லலாம். ட்ரெயின் மூவ் ஆகும்போதே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த ராக்கு, மேலே இருக்கிற அந்த ராக் ஃபார்மேஷன் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஈஸியாக பார்க்கறதுக்கு தான் இது வந்து ஓப்பன் ட்ரெயினாக உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ க்ளோஸ் ட்ரெயினில் உங்களுக்கு அவ்வளோவா விசிபிள் வியூ கிடைக்காது. ஸோ இது ஓப்பன் ட்ரெயினாக இருக்கிறனால நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லா இமேஜஸ், அதாவது எல்லா ராக்ஸையும் வந்து எப்படி அந்த செடிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத அழகாக பார்க்கலாம். ஸோ பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏதோ ஒரு வேறு வேர்ல்டுக்குள்ளே வந்த மாதிரியே இருக்குது. உள்ளே போகும்போது நீங்களே பாருங்கள், அது ஒரு மாதிரி உள்ளே போக போக உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருட்டாகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து இதில் லைட்லாம் ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேலை இது. ஒரு நாள் 2 நாள் வேலை கிடையாது. இதை மெயின்டைன் பண்ணி இதை அழகாக வந்து இந்த மாதிரி எங்கே லைட் வைக்கணுமோ அங்கே வச்சு அந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே செதுக்குனதோ மேன்மேடோ கிடையாது. எல்லாமே வந்து நேச்சராக வந்து இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆனது. ஸோ சீலிங்லேருந்து கீழே வர ஃபார்மேஷன்ஸை வந்து நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாலக்டைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிரவுண்டுக்கு மேலே க்ரோ ஆகுறது வந்து ஸ்டாலக்மைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்மேஷன் எல்லாம் ஒரு நாளில் வரலை. அதாவது இது வந்து ஒரு நாளில் நடந்ததே கிடையாது. தௌசண்ட்ஸ் டு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இது வந்து எடுத்திருக்கோம். அதாவது வாட்டர் ட்ராப்ஸில் இருந்து மினரல்ஸ் டெபாசிட் ஆகி ஸ்லோலி பில்ட் ஆகுது இந்த ஃபார்மேஷன்ஸ். பார்த்தா கர்டன் மாதிரி வாட்டர் ஃபால் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஷேப்ஸ் இருக்கும். ஆனால் இது நேச்சரோட ஆர்ட் பீஸா. இது அது கிடையாது. இது எல்லாமே இந்த செடிமெண்ட் ராக்ஸ் தான். ஸோ கொஞ்சம் டீப்பாக போகும்போது சொன்ன மாதிரி கேவ் ரொம்ப டார்க் ஆகுது. ஸோ இமேஜின் பண்ணுங்களேன், எலக்ட்ரிசிட்டி வரதுக்கு முன்னாடியே இங்கே எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து இந்த கேவெல்லாம் அப்போவே பார்த்துருக்காங்க. இங்கே 1884 எலக்ட்ரிக் கரண்ட்ஸுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோவேனியா சிட்டி, அந்த மெயின் சிட்டி லுஜுப்லானா, அந்த சிட்டியில் வரதுக்கு முன்னாடியே இங்கே வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கரண்ட் போட்டாங்க. இந்த ட்ரெயின் ஜேர்னி இப்போ அப்ராக்சிமேட்லி 3.5 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுது. ஸோ நம்ம கேவோட டீப் செக்ஷனுக்கு போயிட்டே இருக்கோம். சரி, ஓகே, உங்களுக்கு இப்போ ஒரு கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகலாம். இந்த போஸ்டோஜ்னா கேவ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு? ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா இது எல்லாம் ஒரு வாட்டரோட மேஜிக் தான். அதாவது எங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து கைடு வந்து உள்ளே எங்களுக்கு கூட்டிகிட்டு போகும்போது உள்ளே சொன்ன விஷயந்தான் அதெல்லாம். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி இந்த ஏரியாவில் லைம்ஸ்டோன் ராக்ஸ் இருந்திருக்கு. ஸோ லைம்ஸ்டோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி அந்த வாட்டர் டச் ஆகும்போது ஸ்லோலி இது வந்து டிசால்வ் ஆகும்.
ஸோ நம்மளுக்கு ரெயின் வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் மிக்ஸ் ஆகி ஸ்லைட்லி அது அசிடிக் வாட்டர் ஆகும். இந்த வாட்டர் கிரவுண்டுக்குள்ளே போய் லைம்ஸ்டோனை கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தௌசண்ட் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து நடந்து ஸ்மால் கிராக்ஸ் வந்து ஒரு பிக் டனலாக மாறி தான் இந்த கேவ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே இன்னும் ஒரு ரிவர் இருக்குது, அதாவது பிவ்கா ரிவர். இந்த ரிவர் வந்து மெயின் ரீசன் இது கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகி கேவை கார் பண்ணிட்டு வந்திருக்கு. அப்புறம் அந்த ஸ்டாலக்டைட்ஸ் அப்புறம் ஸ்டாலக்மைட்ஸ் எல்லாம் இப்படி தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. வாட்டர் ட்ராப்ஸில் இருக்கிற மினரல்ஸ் டெபாசிட் ஆகி ட்ராப் பை ட்ராப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸில் பில்ட் ஆனது தான் இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற அந்த ராக். ஒரு மாதிரி ரொம்ப பாயிண்டடாக இருக்குது இல்லையா, அந்த ராக்ஸ் எல்லாமே வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து இது பில்ட் ஆனது தான் இதெல்லாம். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, இங்கே வந்து இந்த கேவ் இந்த பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, அதாவது இந்த கேவ் வந்து எப்படி இருந்திருக்கும், நம்ம மக்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இமேஜின் பண்ணுங்களேன், கம்ப்ளீட்டாக டார்க், ஒரு லைட் கூட இல்லை. ஸோ இந்த கேவில் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக யாருமே இல்லை. ஜஸ்ட் வந்து ஃப்ளோவிங் வாட்டர் சவுண்டு, ட்ரிப்பிங் வாட்டர் சவுண்ட், ரொம்ப சைலண்ட்டாக அண்ட் மிஸ்டீரியஸாக இருந்திருக்கும். ஸோ உள்ளே வந்து ஒரு ஹிடன் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு மாதிரியே இருந்திருக்கும். அனிமல்ஸ் பற்றி சொல்லணுன்னா இங்கே ஓல்ம்ஸ், அதாவது பேபி ட்ராகன் மாதிரி ஒரு கிரியேச்சர் இருக்குது. இவங்க டோட்டல் டார்க்னஸ்க்கு அடாப்ட் ஆகியிருக்காங்க. ஸோ சன்லைட் அவங்களுக்கு தேவையே இல்லை. ஹியூமன் டிஸ்கவரிக்கு முன்னாடியே இந்த கேவ் ஒரு அன்டச்டு ஈகோசிஸ்டமாக இருந்திருக்கு. ஸோ நோ நாய்ஸ், நோ லைட்ஸ், நோ டூரிசம். ஸோ வந்து ஒரு நேச்சராக எப்படி இருக்கணுமோ ஒரு பியூர் நேச்சர் திங்காக தான் இது இருந்திருக்கு. ஆக்சுவலி ஏர்லி ஹியூமன்ஸ் கூட இந்த கேவோட என்ட்ரன்ஸ் பக்கம் தான் வந்திருப்பாங்க. உள்ளே வந்திருப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா அதோட எந்த ஒரு தடயங்களோ எதுவுமே இல்லை. ஏன்னா ஃபுல் கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப டார்க்காக இருந்திருக்கும், ரொம்ப டேஞ்சரஸாகவும் இருக்கும் இது. ஸோ நம்ம இப்போ பார்க்குற இந்த பியூட்டிஃபுல் கேவ் முன்னாடி ஒரு சீக்ரெட் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டாக இருந்திருக்கு. ஸோ இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக ஹிடனாக இருந்திருக்கு. அப்புறம் தான் இந்த ஹியூமன் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்திருக்கிறது மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். அந்த பேபி ட்ராகன் நம்ம சொன்னோம்ல, அந்த அனிமல் ஓல், அதை பற்றி நம்ம பேசலாம். ஆக்சுவலி இது வந்து ட்ராகன் கிடையாது, இது ஒரு ரேர் அனிமல். இது வந்து ஓல்ன்னு சொல்லுவாங்க, OLM. இது யூரோப்பில் இந்த ரீஜனில் தான் அது நிறைய இருக்கும் அப்படின்ட்டு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஓல்டன் டேஸில் வந்து பீப்புள் இந்த கிரியேச்சரை பார்த்து பயந்து, இது ஏதோ ட்ராகனோட குட்டி மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அவங்க வந்து பார்த்து அதை பயந்துருக்காங்க. ஆனால் இதில் நிறைய யூனிக் ஃபீச்சர்ஸும் இருக்குது. இது வந்து 100 இயர்ஸ் வரைக்கும் வாழுமா, ஃபுட் இல்லாமல் சர்வைவ் பண்ணுமா, நிறைய இயர்ஸ் வரைக்கும் சர்வைவ் பண்ணுமா. அப்புறமா டார்க்னஸ்க்கு இது அடாப்ட் ஆனால இவங்க ஐஸுமே வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகலை. ஆனால் ஸ்மெல் அண்ட் ஹியரிங் எல்லாமே சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 2016 இங்கே ஒரு பிக் ஈவெண்ட் நடந்திருக்கு. ஈவெண்ட்னால் ஒன்றும் இல்லைங்க, அதாவது இந்த ஃபீமேல் ஓல்ம் வந்து 50+ எக் போட்டிருக்கு. ஸோ அப்புறம் தான் பேபி ஓல்ம் எல்லாம் ஹேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரேர் ஸ்பீஷீஸ், ஆல்மோஸ்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் ஃபீல் உங்களுக்கு கொடுக்குறது தான் இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இந்த மாதிரி அனிமல்ஸை பார்த்துருக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு அனிமல் இருந்திருக்காங்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அது பார்க்கவே கொஞ்சம் நமக்கே நேராக பார்க்கவே பயமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லோவாக மூவ் ஆகுது பாருங்களேன், அது ஸ்லோவாக. இது வந்து ஆக்சுவலி டார்க்கில் தான் இருக்கும், லைட் போட மாட்டாங்க. ஸோ இது நம்ம பார்க்குறதும் ரொம்ப ரேரான ஸ்பீஷீஸ் தான் இது. இப்போ கேவ் ஈகோசிஸ்டம் வச்சிங்கன்னா அந்த கேவில் வந்து சன்லைட் இல்லை, பிளான்ட்ஸ் க்ரோ ஆகாது, ஃபுட்டுமே ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற அனிமல்ஸோட அடாப்டேஷன்ஸும் அதே மாதிரி தான் டெவலப் ஆகிருக்கும். அவங்களுக்கு வந்து லைட் இல்லாமல் சர்வைவ் பண்ணுற மாதிரியே அவங்களுக்கு அந்த டச்சிங், அந்த மூவிங் அபிலிட்டிஸ் இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு ரொம்ப தேவையில்லைன்னா தே கேன் சர்வைவ் ஃபார் மெனி இயர்ஸ். அந்த மாதிரி நிறைய வந்து எல்லா அடாப்டேஷனும் அதே மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இந்த ஓல்ம் தவிர்த்து வேறு என்னெல்லாம் அனிமல்ஸ் இங்கே இருந்திருக்கும், என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளைண்ட் கேவ் ஃபிஷ் இருக்கும். இதுக்கும் ஐஸ் இல்லை ஐஸ் வந்து அதோட பார்வை வந்து கம்மி. ஸோ பாடியும் பேலாக இருக்கும், பிக்மெண்டேஷன் இருக்காது.
வாட்டர் வைப்ரேஷனை யூஸ் பண்ணி தான் அது மூவ் ஆகும். அதே மாதிரி கேவ் கிரிக்கெட்ஸ், அதாவது அதுக்கு லாங் லெக்ஸ் ப்ளஸ் ஆண்டனா இருக்கும். கேவ் ஸ்கார்பியான்ஸ், கேவ் ஸ்பைடர், கேவ் பீட்டில்ஸ், கேவ் ஷ்ரிம்ப், கேவ் ஸ்னெயில்ஸ், இதெல்லாமே வந்து இங்கே இருக்கிற ஸ்பீஷிஸ். பட் இதுக்கு எல்லாமே நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா அது ஒரே இது தான், அடாப்டேஷன் எல்லாமே காமனாக ஒரே மாதிரி இருக்கும். இங்கே வந்து கேவ் பியர்ஸ் கூட முன்னாடி இருந்திருக்கு, ஆனால் அது வந்து உள்ளே வந்தது கிடையாது, ஐஸ் ஏஜில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. யூரோப் கேவ்ஸில் வந்து அந்த ஃபாசில்ஸில் கிடச்சிருக்கு. அது மாதிரி கேவ் லயன்ஸும் இதுவுமே வந்து ஒரு பிக் ப்ரிடேட்டர்ஸ் தான். ஸோ ஷெல்டருக்காக கேவ் பக்கத்தில் வரும், பட் அதுவுமே உள்ளே வந்த மாதிரி எதுவும் தெரியல. ஏர்லி ஹியூமன்ஸுமே இங்கே இருந்திருக்காங்க, கேவ்ஸில் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் கேவில் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க, அதான் ரொம்ப அவங்க டீப்பாக வராமல் கேவ் பக்கத்துலேயே இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி கேவ் ஆண்ட்ஸ், கேவ் வார்ம்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை, இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி இவங்களோட காமன் அடாப்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஐஸ் ரெடியூஸ், அதாவது ஐஸ் வந்து சின்னதாக இருக்கும், இல்லவே இல்லாமல் இருக்கும், கலர் இல்லை, பேல் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஸ்மெல் டச் இன்க்ரீஸாக இருக்கும், அதாவது இந்த சென்சஸ் தான் ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்கும். மெட்டபாலிசமும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், லாங் லைஃப் ஸ்பேன் இருக்கும் இதுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓல்டன் டேஸில் அனிமல்ஸ் வந்து லார்ஜர் அனிமல்ஸ், அதாவது பியர்ஸ், லயன்ஸு, கேவ்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஹியூமன்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச்னால எக்ஸ்டென்ட் ஆன ஸ்பீஷீஸும் இருக்குது. பட் இப்போ வந்து மோஸ்ட்லி ஸ்மால் அனிமல்ஸ் தான் நிறைய டாமினேட் ஆகிருக்கு, ஹைலி ஸ்பெஷலைஸ்டு கேவ் ஸ்பீஷீஸ் இருக்குது. சயின்டிஸ்ட் வந்து இதை இன்னுமே ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 1819 ஒஃபிஷியலாக டூரிஸ்ட்க்கு வந்து இந்த கேவ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ஸ் தென் மில்லியன்ஸ் ஆஃப் விசிட்டர்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. வேர்ல்டு வார் 1லையும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரிசனர்ஸ் தான் இங்கே வந்து இந்த பிரிட்ஜஸ் எல்லாமே வந்து பில்டு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிரிட்ஜில் தான் இப்போ நம்ம நடந்துகிட்ருக்கோம். அதை வந்து தான் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்டு வார் 2லையுமே ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃபுல் ஃபியூல் ஸ்டோரேஜுமே இந்த ராக், அதாவது இந்த கேவ்குள்ளே தான் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸாக இருந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த ராக்கு இதெல்லாமே வந்து மேன்மேட் கிடையாது, நேச்சராகவே இது ஃபார்மாக இருக்குன்னா நம்ப முடியுதா? பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ மெஜஸ்டிக்கலாக இருக்குது. ஸோ இதில் இந்த இருக்கிற ஷைனிங் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த செடிமெண்ட்ஸ் தான். அது வந்து அவ்வளோ செடிமெண்ட் ஆகி 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 அது சொல்லுவாங்க ஒரு வருஷத்தில் வந்து அது ஏதோ 1 சென்டிமீட்டர் வந்து வளருதான். ஸோ இந்த கேவுக்குள்ளேயே வந்து பில்லர் மாதிரி நிறைய வந்து ராக்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து ஓல்டஸ்ட் பில்லர் அப்படின்ட்டு ஒன்று காமிச்சாங்க, அதுவுமே அவ்வளோ ஹைட்டாக இருந்தது. ஸோ அது அவ்வளோ ஹைட்டாக அது வளரணுன்னா எவ்வளோ தௌசண்ட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி அது ஃபார்ம் ஆகி செடிமெண்ட்ஸாக ஃபார்ம் ஆகி அது வளரணும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயந்தான், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் வரணும். இப்போ வந்து நம்ம அந்த கேவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு கான்சர்ட்ஸ் நடக்கிற மாதிரி ஒரு பெரிய ஹால் வச்சுருக்காங்க. அந்த ஹாலில் வந்து நிறைய கான்சர்ட்ஸ் நடக்கும். அண்ட் இமேஜின் பண்ணுங்களேன், அந்த கேவில் அந்த ஒரு சைலண்ட்டாக இருக்கும்போது அந்த கான்சர்ட் நடக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் அது வந்து ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு கேட்கவே ஏதோ மெடிடேஷன் பண்ணுறோம், ஏதாவது மெடிடேஷன் ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அது செம்மையாக ஆசமாக இருக்குங்க, செம்ம ஃபென்டாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கான்சர்ட்ஸ்லாம் நடக்கிறதெல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம், அதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேவ் எக்ஸிட் பக்கம் வந்தாச்சு. இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா டெஃபினெட்லாக உங்களுக்கு நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் தான். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்திருக்கிறது வந்து சொவீனியர் ஷாப். இங்கே வந்து பேபி ட்ராகன் டாய்ஸ், லோக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ராக்ஸ் எல்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருக்காங்க, குட்டி குட்டி ராக்ஸு. ஸோ அதெல்லாமே வந்து கிறிஸ்டல் ராக்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ அந்த கேவ்லேருந்து வெளியில் வந்தோன்னு நீங்கள் பார்க்குறதா இந்த பிவ்கா ரிவர். இந்த பிவ்கா ரிவர் வந்து இப்போ எவ்வளோ லோ லெவலில் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு 1000 மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி இந்த கேவ் ஃபுல்லாகவுமே ஃப்ளோ ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதில் வந்தது தான் இந்த ராக்ஸ் அண்ட் செடிமெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக இந்த நேச்சர், ஹிஸ்ட்ரி, மிஸ்ட்ரி எல்லாம் மிஸ் பண்ணாமல் ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வரணும் அண்ட் என்ஜாய் பண்ணணும்.